Hi friends, நாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் லீனியாரிட்டி பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ லீனியாரிட்டினா என்ன, அதனோட டெஃபினேஷன் பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதாவது y of t equal to x of 2tன்ற ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். y of t equal to x of t square. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஸ்கேலிங் மாதிரி தான். ஸோ முன்னே வந்து நம்ம பார்த்தது x of 2t, இது வந்து x of t square. ஸோ இதுவும் வந்து டைம் ஸ்கேலிங் தான். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே, அதாவது லா ஆஃப் அடிட்டிவிட்டி, லா ஆஃப் ஹோமோஜினியஸ், ரெண்டுமே நான் வந்து அட் அ டைமில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிடுறேன், தனித்தனியாக பண்ணாமல். ஸோ இன்னொரு முறை ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் a times of x1 of t plus b times of x2 of t, x2 of t அப்படின்ற இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் வர்றது y dash of t. இப்போ இது வந்து ஸோ இந்த y dash of t வந்து a times of y1 of t plus b times of y2 of t க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then the system is linear. System is linear system. ஓகே, இப்போது சேம் அதே தான் அங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணுங்கள். சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். சிஸ்டம் இருக்குது, இன்புட் x of t கொடுக்குறோம், அவுட்புட் நமக்கு என்ன வருது, y of t வருது. x of tன்ற இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் என்ன ஆகுது, x of t ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ t இருக்கிறதுலாம் t ஸ்கொயர் வருது. ஸோ முன்ன ப்ராப்ளத்தில் t இருக்கிறதுலாம் 2tன்னு வந்தது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, அந்த டைம், அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மட்டும் ஸ்கொயர் பண்ணி சிஸ்டம் நமக்கு கொடுக்குது. அதான் இதனுடைய சிஸ்டமுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. முன்னே 2tன்னு கொடுத்துச்சு, இப்போது t ஸ்கொயர்னு கொடுக்குது. ரெண்டுமே டைம் ஸ்கேலிங் தான். அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு y1 of t கண்டுபிடிக்கிறேன். y1 of t ஈக்குவல் டு x1 of t ஸ்கொயர், y2 of t ஈக்குவல் டு x2 of t ஸ்கொயர். என்ன கண்டுபிடிக்கணும், ரைட் ஆன்சர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். a டைம்ஸ் ஆஃப் y1 of t ப்ளஸ் b டைம்ஸ் ஆஃப் y2 of t ஈக்குவல் டு a டைம்ஸ் ஆஃப் y1 of t என்ன, y1 of tன்றது x1 of t ஸ்கொயர், x1 of t ஸ்கொயர் ப்ளஸ் b டைம்ஸ் ஆஃப் y2 of tன்றது x2 of t ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டு இன்புட்டை x1 of t ஏவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு x2 of t b மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டத்தையும் ஆட் பண்ணி அதே சிஸ்டமில் கொடுக்குறோம். என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறேன், a டைம்ஸ் ஆஃப், அதாவது y dash of t, y dash of t ஈக்குவல் டு y dash of tன்றது என்ன, அப்போ நம்ம இதை பார்க்கணும், ஒரிஜினல் சிஸ்டமை நம்ம பார்க்கணும். y of t என்ன கிடைக்குது, இங்கே என்ன கொடுக்குறோமோ அந்த இன்புட்டில் t இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே t ஸ்கொயராக மாற்றி தருது. அதான் அந்த சிஸ்டம். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல y dash of t அதே சிஸ்டம் தான் இதுவும். இங்கே எங்கெங்கெல்லாம் t இருக்கோ அந்த t எல்லாத்தையுமே t ஸ்கொயராக மாற்றி அவுட்புட்டில் தரும். சேம் என்ன இன்புட்டில் தருமோ அது அப்படியே அவுட்புட்டில் வரும். ஆனால் t மட்டும் t ஸ்கொயராக மாற்றி தரும். அதுதான் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த இடத்துல சிஸ்டம் அந்த மாதிரி தான் இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ அப்போது இந்த y dash of t என்ன கிடைக்கும், இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே அவுட்புட்டில் வரும். ஆனால் tக்கு பதில் t ஸ்கொயர். அப்போ a டைம்ஸ் ஆஃப் x1 of t ஸ்கொயர் ப்ளஸ் b டைம்ஸ் ஆஃப் x2 of t ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே செக் பண்ணுறீங்க. ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ பாருங்கள், a டைம்ஸ் ஆஃப் x1 of t ஸ்கொயர் ப்ளஸ் b டைம்ஸ் ஆஃப் x2 of t ஸ்கொயர். ஸோ பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2, ஹென்ஸ் சிஸ்டம் இஸ் லீனியர். சிஸ்டம் என்னது, லீனியர். சிஸ்டம் இஸ் லீனியர் சிஸ்டம். ஓகே, ஸோ இது வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம், அதுவும் டைம் ஸ்கேலிங் தான். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதுவும் டைம் ஸ்கேலிங் தான். அப்போ டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி வந்து லீனியாரிட்டியை வந்து
டிபெண்ட் பண்ணி இல்லை, அதாவது லீனியாரிட்டியை பாதிக்கிறதில்ல. ஸோ என்ன சொல்லலாம்னா லீனியாரிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைம் ஸ்கேலிங் நம்ம சொல்லலாம். ஸோ அது என்ன ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு linearity, system linearity is independent of time scaling. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ரெண்டுமே வந்து டைம் ஸ்கேலிங் பார்த்தோம், ரெண்டுமே லீனியராக வந்துச்சு. இப்போ ஒரு நான் லீனியர் சிஸ்டம் நம்ம பார்ப்போம். தேர்ட் ப்ராப்ளம், y of t equal to x square of t. ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஃபங்க்ஷனல் என்ன சொல்லுது? எக்ஸ் ஆஃப் டி கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி கிடைக்குது. அப்படியே கொடுக்கக்கூடிய சிக்னல் அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுது. என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே என்ன பண்ணுது? ஸ்கொயர் பண்ணுது. 2 கொடுத்தா 4, 4 கொடுத்தா 16, 3 கொடுத்தா 9, அந்த மாதிரி அப்படியே ஸ்கொயர் பண்ணி கொடுக்குது. செக் பண்ணுவோம், நமக்கு வந்து இது வந்து லீனியர் இல்லைன்னா செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு y1 ஆஃப் டி equal to x1 square of t, y2 of t, x2 square of t. ஸோ இது உங்களுக்கு எப்படி வருதுன்னு இது பண்ணுறீங்க. இது எப்படி வருதுன்னா x of t இன்புட் கொடுத்தா y of t கிடைக்குது. அப்போ x1 of t இன்புட் கொடுத்தா y1 of t கிடைக்கும். அது என்னவாக இருக்கும்? x1 square of t இருக்கும். அதுதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது y2 of t இது கிடைக்கும். ஸோ என்ன நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும்? ரைட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். a டைம்ஸ் ஆஃப் y1 of t ப்ளஸ் b டைம்ஸ் ஆஃப் y2 of t ஈக்குவல் டு a டைம்ஸ் ஆஃப் x1 ஸ்கொயர் ஆஃப் t. ஏன்னா y1 of tன்றது என்ன? x1 ஸ்கொயர் ஆஃப் t ப்ளஸ் b டைம்ஸ் ஆஃப் y2ன்றது என்ன? x2 ஸ்கொயர் ஆஃப் t. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அடுத்து நான் y1 of t கண்டுபிடிக்கணும், y dash of t கண்டுபிடிக்கணும். y dash of tன்றது என்ன? x1 of t A லெவன்ட்லேயே பண்ணி x2 of t B லெவன்ட்லேயே பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சிஸ்டம் கொடுத்துட்டு வரக்கூடிய அவுட்புட் தான் y dash of t. ஸோ அப்போ என்ன சொல்லுது? y dash of t என்ன சொல்லுது? என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி அவுட்புட்டில் வரும். அதுதான் சிஸ்டமோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதுதான் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே என்ன பண்ணுது? ஸ்கொயர் ஆகி அவுட்புட்டில் வருது. அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? a டைம்ஸ் ஆஃப் x1 of t ப்ளஸ் b டைம்ஸ் ஆஃப் x2 of t கொடுத்துருக்கோம். இது அப்படியே என்னாகும்? உங்களுக்கு ஸ்கொயர் ஆகிட்டு வெளியே வரும். ஆனால் இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 செக் பண்ணுங்கள். a டைம்ஸ் ஆஃப் x1 ஸ்கொயர் ஆஃப் t ப்ளஸ் b டைம்ஸ் ஆஃப் x2 ஸ்கொயர் ஆஃப் tயும் a x1 of t ப்ளஸ் b x1 of tக்கு ரெண்டுமே ஈக்குவல். இது எக்ஸ்பெண்ட் பண்ணி தான் வரும், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ a ஸ்கொயர் x1 ஸ்கொயர் ஆஃப் t ப்ளஸ் b ஸ்கொயர் x2 ஸ்கொயர் ஆஃப் t ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab x1 of t x2 of tன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி என்ன கிடைக்கும்? எக்ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, பட் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். x1 square of t plus b square x2 square of t plus 2 times of ab x1 of t x2 of t. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இல்லை. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இஸ் நாட் ஈக்குவல். ஈக்குவேஷன் 1 இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு ஈக்குவேஷன் 2. hence the system is non-linear. ஸோ இங்கே நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் லீனியாரிட்டி இஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைம் ஸ்கேலிங். ஸோ மீனிங் நான் தான் சொல்லியிருக்கேன். லீனியாரிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆன் டைம் ஸ்கேலிங் ஆஃப் ஆன். சிஸ்டம் லீனியாரிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆன் டைம் ஸ்கேலிங். ஸோ ஒரு சிஸ்டம் வந்து டைம் ஸ்கேலிங்ன்ற ஆப்ரேஷன் செஞ்சிச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக லீனியராக தான் இருக்கும். நான் லீனியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வேறு மாதிரியான சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அதாவது லீனியாரிட்டிலேயே வேறு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுவே டைம் ஸ்கேலிங் அல்லது இன்டெக்ரல் டிஃப்ரென்ஷியேஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சிஸ்டம் லீனியராக இருக்குமா இல்லையான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.